ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வீரா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. நம்ம வீரா வந்து மாறன் ரூமில் பெட்டெல்லாம் வந்து ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரி பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்க. மாறன் உள்ளே வந்த உடனே நம்ம வீரா வந்துட்டு அவங்களுடைய பெட்டை வந்து சரி பண்ணுறதை வந்து பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ரொமான்டிக் சைடையும் வந்து காமிக்கிறாங்க. பிகாஸ் வீரா வந்துட்டு குனிஞ்சு சாரி கட்டியிருக்காங்க. குனிஞ்சு சரி பண்ணக்குள்ளே வந்துட்டு வீராவுடைய இடுப்பு மடிப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம மாறன் எப்பவும் போல் அந்த திங்கிங் அந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. டக்குன்னு மாறன் வந்தோடனே வீரா வந்துட்டு சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணிவிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னுடைய ரூம் பக்கம் பொதுவாக வந்துட்டு உன் ரூமுக்கு என்னை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், இப்போ என்னுடைய ரூமுக்கு நீ வந்திருக்கே அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு டென்ஷன் குறையணுன்னா இந்த மாதிரி கலைஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணால் டென்ஷன் குறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி மாறன் வந்து சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், அதுக்கு உன்னுடைய ரூமை சரி பண்ண வேண்டியது தானே, எதுக்கு என்னுடைய ரூமை வந்து சரி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கக்குள்ள என் ரூம்லாம் நீட்டாக தான் இருக்கும், உன்னுடைய ரூம் தான் வந்துட்டு டோட்டலாக இங்கே வந்துட்டு ரொம்ப கலைஞ்சு போய் கிடக்கிறது உன்னுடைய ரூமு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீரா சொல்கிறாங்க. திரும்ப மாறன் சொல்ல வீரா சொல்லன்னு பதிலுக்கு பதில் இருக்குது. உடனே மாறனுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று தெரியுது. அப்படியே கிட்டக்க நடந்துக்கிட்டு போயிட்டே இப்போ வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. இல்லையே, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னோடனே வீராவும் வந்துட்டு பதட்டமாகறாங்க. ஸோ எதுக்காக மாறனுடைய ரூமுக்கு வீரா வந்து இதெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீரா சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.